மக்களுடைய வாழ்வாதாரம் முடக்கப்பட்டு மக்கள் வாழ்வதற்கே வழியில்லாத ஒரு சூழ்நிலை. 50 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் வஞ்சனையோடு இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் வெளிப்படையாமல் இது ஒன்றும் இங்கு சாத்தியமாக மாறப்போவது கிடையாது. நீங்கள் மீண்டும் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அந்த கட்சியால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்தினீங்கன்னா இந்த 200 எண்ணிக்கை என்பது இன்னும் 5 ஆண்டுகள்ல 400, 1000, 2000 கடந்து போய்கிட்டே இருக்குமே தவிர. அதே போல இங்கு வனத்துறையில் சில பொறுப்பாளர்களாக வருகின்ற நம்முடைய பிள்ளைகள் கூட என்ன நோக்கத்திற்கு வருகிறார்களோ அந்த நோக்கத்தை ஒருபோதும் செய்ய முடிவதில்லை. தங்களுடைய கனவுகளை சிதைக்கின்ற வேலையைத்தான் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எவன் போட்ட கையெழுத்தில் காட்டு யானைகளும் காட்டு மிருகங்களும் எம் மக்களை கொன்றடிக்கிறதோ அவனையே நாங்கள் எங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. யூக்கலிப்டஸ் இலைகளை, தைல மரத்தின் இலைகளை யானை சாப்பிடுவாடா கூமுட்ட பயிர்களா? கட்சியினுடைய போராட்ட களத்திலே நாம் தமிழர் கட்சி இல்லாமல் இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்ட களத்திலே எஸ்டிபிஐ இல்லாத நிலை இல்லை. மக்களுடைய வாழ்வாதாரம் முடக்கப்பட்டு மக்கள் வாழ்வதற்கே வழியில்லாத ஒரு சூழ்நிலை. 50 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் வஞ்சனையோடு இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை தெல்ல தெளிவாக இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய போராட்ட களத்திலே நாம் இங்கு இருக்கிறோம். ஓவேலி பகுதி ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களாக அந்த ஓவேலி பகுதி மக்களை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடைந்து சிதிலமடைந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு மூட்டை சிமெண்டோ ஒரு 2 செங்கலையோ எடுத்து செல்ல முடியாத ஒரு அவலமான ஒரு நிலை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய சகோதரன் ஒருவர் அவருடைய ஆட்டோவில் 2 மூட்டை சிமெண்ட் எடுத்துட்டு போனதுக்கு வனத்துறை அங்கு தடுப்பணை ஏற்படுத்தி இருப்பது போல அங்கு ஒரு வன சோதனை சாவடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சோதனை சாவடியிலே அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள். காலையிலிருந்து சாயந்தரம் மட்டும். அன்னைக்கு அவர் நோன்பு இருந்திருந்தாரு. எதையுமே சாப்பிடாம அவங்க அங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. சொல்றதுக்குள்ளார போனையும் வாங்கி வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கான ஒரு அக்கிரமம் பிடிச்ச ஒரு அரசாங்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கு சிந்திக்க வேண்டும் மக்களே. உங்களுக்காக போராடுறதுக்கும் குரல் கொடுக்கிறதுக்கும் உங்ககிட்ட வரக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க. கேதிஸ் போல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர தோழர்கள். ஆனா ஓட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா 500க்கும் 1000க்குமா நீங்க மாறிடுறீங்க. நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் மீண்டும் இதே நிலைக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓவேலி பகுதியில ஒரு வனநிலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களாக கட்டமைப்பது இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுவதை நாம் பல மேடைகள்ல பல முறை சொல்லி இருக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சியும் தொடர் போராட்டங்கள் அறிவிச்சிருந்தோம். வனத்துறை அலுவலகம், வனச்சரக அலுவலகம் மிக பிரம்மாண்டமான முறையில மிக வீரியமாக குடியேறணும். வனத்துறை அலுவலகத்திற்குள்ளாரே குடியேறணும். மக்களுக்கு வாழ்வதற்கு இங்க வழி இல்ல. யானையும் புலியும் சிறுத்தையும் கரடியும் ரோட்டுக்குள்ளார தெரியுது. எங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு நிலை இங்க இருக்கு. அதனால நாங்க உங்களுடைய எங்களுடைய இருப்பிடங்களை மாற்றி உங்களுடைய இருப்பிடங்களுக்கு எங்களுடைய இருப்பிடங்களை மாற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னோம். ஆனா இந்த அரசாங்கம் எதையாவது செவி சாய்த்துச்சா? அவங்க கிட்ட நாங்க கேள்வி எழுப்புறோம். ஏன் இந்த வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளார வருது? இந்த அளவுக்கு மோசமா இந்த நாடு இருக்கு. ஏன் இது இந்த அளவுக்கான ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இந்த மக்களை நீங்கள் கொண்டு சென்றிருக்கிறீர்கள் கேட்கிறோம். அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஏன் அவங்க கிட்ட சொல்றோம், யானைகள் பகல் வேளைகளிலே இந்த தெருவுகள் அலையுது. ஏன் உங்களால தடுக்க முடியறது இல்லை? அதுக்கான அரசு நிதி ஒதுக்கி இருக்குதானே, அந்த நிதியை என்ன செஞ்சீங்க அப்படி? இதுக்கு முன்னாடி பேசின தோழர் மூக்காம் அவர்கள் அவர் தெளிவா சொன்னாரு. ஒரு ஆணையனுடைய பசும் புல் அதே போன்ற மரப்பட்டைகள் தேவை. 200 கிலோ இருக்கு ஒரு நாளைக்கு உணவா தேவைப்படுறது. அந்த உணவுகளை வளர்ப்பதற்கு பதிலாக கள்ளி செடிகளையும் உண்ணி செடிகளையும் பார்க்கினியம் செடிகளையும் நீங்கள் வனத்திற்குள்ளே வளர்த்த காரணத்தினால் தான் இன்று வனவிலங்குகள் உணவிற்காக இங்கு சாலையோரம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கு. தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. வனத்துறை அதிகாரிகளே, நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்க. இந்த போராட்டங்கள் இதோடு ஓய்வு பெறக்கூடியதல்ல, தொடர் போராட்டங்கள் நடத்தக்கூடியதுதான். தொடர்ச்சியா நாங்கள் சொல்லிட்டே வரோம். இந்த கூடலூர் பந்தலூர் தாலுகா இந்த சட்டமன்ற தொகுதி ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு முடக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கு.
வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இங்க எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்யக்கூடாது. வளர்ச்சி பணிகளை செய்யணும் அப்படின்னு சொன்னா இவங்க உடனே புது புது சட்டங்களை இந்த மக்கள் மீது புகுத்தக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம். தனியார் வன பாதுகாப்பு சட்டம், அதே மாதிரி புலிகள் பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டங்கள்லாம் யாருடைய காலகட்டங்கள்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ராசா எம்பி அவர்கள் என்ன நினைச்சிருக்கிறாரு? இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்கு? இந்த மக்களுக்கு உங்களுடைய யானையோ புலியோ கரடியோ அடிச்சு இறந்து போனா 10 லட்சம் கொடுத்தா அந்த குடும்பத்தினுடைய நிலை மாறிவிடும் என்று நினைக்கிறீர்களா? அந்த குடும்பத்தினுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய, அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய, அந்த குடும்பத்திற்கு உணவை கொண்டு வரக்கூடிய அந்த நபரை இழந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பிச்சை காசு 10 லட்சத்தில் எல்லாம் தேறிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவுமே நடக்க போறதில்ல. அடுத்த கட்ட அந்த குடும்பத்தினுடைய நிலையை பற்றி நாம் சிந்திச்சோம் என்றால் மிக வறுமையான ஒரு நிலை. இந்த 10 லட்சம் வாங்குறதுக்கே படாத பாடுபட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் கையூட்டு கொடுத்து அவர்கள் இந்த 10 லட்சத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அரசு ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் பணியை கொடுக்கிறோம் என்று சொல்றாங்க. யாருக்காவது வேலையை கொடுத்திருக்கிறாங்களா? போன முறை இங்கு ஒருவரை யானை எடுத்து, ஓவேலி பகுதியில் இருக்கக்கூடிய யானை எடுத்து அவரை கொண்டு வந்து மருத்துவமனையில் வைத்த பொழுது சாலை மறியல் செய்தார்கள். 12 பேரை கைது செய்து காவல்துறை இங்கு கொண்டு வந்து வைத்திருந்தாங்க. அவங்களை போய் சந்திக்கும் போது அதில் ஒரு நபர் இருக்கிறாரு, என்னுடைய தாயையும் யானை அடித்தது, என் தாய் துடி துடிக்க இறந்து போனார், அதை நான் பார்த்தேன், எனக்கு பணி தரேன்னு சொன்னாங்க, அரசு வேலை தரேன்னு சொன்னாங்க, ஆனா தரல, இனியும் தரல, ஓராண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, அவர்கள் எந்த பணியும் எங்களுக்கு தரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. வனவிலங்கு தொல்லை மட்டும்தான் கூடலூருடைய பிரச்சனையா? மிகப்பெரிய பிரச்சனை வனவிலங்குகளா? ஏன்னா பகல் வேளையிலே சாலைகளில் சுத்தி தெரியுது. அடிப்படை கட்டமைப்பை பத்தி இந்த அரசாங்கம் தெளிவு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி அதே மாதிரி திமுக எல்லாம் அடுத்த கட்டமா 2026 வெற்றி பெறதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. வெற்றி திட்டங்கள் மட்டும்தான் அவங்க கையில இருக்கு. சாலைகளுடைய நிலை நீங்க பாருங்க. மாநில மற்றும் மத்திய நெடுஞ்சாலை துறைகளுடைய மெத்தன போக்கும் தாந்தோணித்தனம் தான் இந்த சாலைகளுடைய நிலை. கூலியும் குண்டுமாக வாகனம் ஓட்டக்கூடிய சகோதரர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னைக்கு வண்டி ஓட்டினாலும் ஏதோ ஒரு வேலையை வச்சு ஒர்க் ஷாப்புக்கு கொடுக்க, இந்த காசை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு அவலமான ஒரு நிலை. ஏதாவது அதிகாரிகள் வந்து ஏதாவது சொல்றாங்களா? நாங்க ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே கேவலமான ஒரு துறைக்கான ஒரு விருதை வழங்க வேண்டும் என்றால் தமிழக நெடுஞ்சாலை துறைக்கு வழங்கியிருங்க அப்படின்னு கேவலமான ஒரு துறைக்கான விருது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இந்த அரசு இயந்திரங்கள் செயல்படக்கூடிய விதம் மிக கேவலத்திலையும் கேவலமாக இருக்கு. அந்த அளவுக்கு கேவலத்தோட இந்த அரசு நம்மளை அணுகிட்டு இருக்கு. ஏன்? இந்த இருக்கக்கூடிய மக்களை மக்களாகவே மதிக்கிறது கிடையாது. இந்த சாலைகளுடைய அவல நிலையை பத்தி நாங்க பல கட்ட போராட்டங்கள் எடுத்தோம். நாங்களும் சொல்லி சொல்லி சொல்லி, நாங்க மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, சவப்பட்டி வச்சுச்சு சாலையில. ஏன்னா சவ குழிகள்ல வாழக்கூடிய மனிதன் சவத்திற்கு சமமாக நீங்கள் நினைக்கிறீர்கள், நாங்கள் சவப்பட்டிகளை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த அரசு அதையெல்லாம் காதல வாங்கிச்சா? காதல வாங்கவே இல்லை. சவப்பெட்டி வச்சு, மீன் பிடிச்சு, வாழை நட்டு, வீட்டு வச்சு எத்தனை போராட்டம் பண்ணோம். இந்த அரசு சொர்ண கட்டதா இருக்கு, அதிகாரிகள் சொர்ண கட்டதா இருக்கு. சொர்ண கட்ட அதிகாரிகள் கிட்ட நாங்க என்ன சொல்ல முடியும்? எதையும் சொல்ல முடியாது. வீதியில் வந்து போராடக்கூடிய எங்களை போன்ற தோழர்கள் மீது பொய் வழக்குகள் புனைவது இந்த அரசுக்கு சர்வ சாதாரணமான ஒரு விஷயமாச்சு. போராட்டக்கூடியவர்கள் மீது நீங்கள் போடக்கூடிய பொய் வழக்குகளை கண்டு எங்களுடைய தோழர்கள் அஞ்சு விட மாட்டார்கள். முன்னாள் இருக்கிற தோழர்களே சொன்னாங்க, கேரிஸ் தோழர் மீது 110 வழக்குங்க, என் மீது 30 வழக்குங்க, பெருமைப்பட்டுக்கிறோம். நீங்க போடக்கூடிய வழக்குகள் எல்லாம் சரித்திரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு பெருமையை சேர்த்து தரும் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க வழக்க வச்சு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தரலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. போராட்ட வீரியத்தை நீங்க குறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நாளும் குறைக்க முடியாது. ஒரு நாளும் இந்த போராட்டத்தை விட்டு நாங்க களம் காண மாட்டோம். அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்களுக்காக அமைக்கப்பட்ட கேண்டி தொழிற்சாலை, தமிழ்நாடு தேயிலை தொழிற்சாலை வந்து இருக்கு. அந்த தொழிற்சாலை நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. அதனால அதையெல்லாம் வனத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேண்டி, அந்த தேயிலை தோட்டம் உருவான விதத்தை நீங்க பார்க்கணும். நீங்க குடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதகதப்பான சிவப்பு தேநீரிலும் ஒரு துளி ரத்தம் கலக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு துளி ரத்தத்தோட தான் நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த தேயிலை தோட்டங்கள் உருவாக்குவதற்கு எத்தகைய பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்
T.H. டேனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவருடைய ரெட்டி என்று சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. நீங்க சுத்தமான ஒரு குடிநீரை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா காலரா நோயிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்திருக்கலாம்னு சொல்றாரு. இந்த தேயிலை உருவாக்கப்படும் பொழுது ஒவ்வொரு தேயிலை செடிகளுக்கு அடியிலும் ஒரு உயிர் இருக்கிறது என்று சொல்றார். அந்த அளவுக்கு அந்த தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் நீங்க பணிக்காக கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட தேயிலை இன்று லாபம் இல்லை என்று சொல்லி கொடுத்தீங்க. பைபேக் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறதுக்கான வழிவகை செய்யணும். தேயிலையிலிருந்து மாற்று பொருட்கள் உற்பத்தியை செய்யணும். தேயிலை சொல்றாங்க நான் ஆல்கஹால் பீர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முகத்துல பூசக்கூடிய இந்த டியோட்ரண்ட், அதே மாதிரியான முக ஃபேரலோலி மாதிரியான கிரீம்களை வந்துட்டு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான மாற்று திட்டங்களை நீ கொண்டு வரணும். தேயிலையிலிருந்து தேயிலையை மட்டும் உற்பத்தி செய்து தேயிலை செடியிலிருந்து இந்த பானத்தை மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை. தேயிலை அந்த டாண்டி தொழிற்சாலை, டாண்டி தேயிலை தோட்டம் உருவாக்கின வரலாறுகள் நிறைய இருக்கு. கதிர் வெடித்து புலம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியதை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் சேர்த்து தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன். தமிழ் சான்றோர் வாழியவை. கால நதிக்கரையில் கால் நனைத்தவாறு நீள நடக்கின்றேன். கரையோரம் என் சுவடுகள் கிடக்கின்றன கவிதைகளாக. நாளாந்தகமான புதிய பிறப்புகள், புதிய விதிகளின் பிறப்பில் என் கவிதைகளில் வேண்டுவன இருந்தும் வேண்டாதன அழிந்தும் எஞ்சியவற்றில் வாழ்கின்றேன் நான் என்ற புதுவை ரத்னதுரை அவர்களின் சொல்லிற்கேற்ப மக்களின் உரிமைக்காக, உழைக்கின்ற மக்களின் உரிமைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நாம் ஒன்றிணைந்து போராடும் பொழுது நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்முடன் நிற்பார்கள். இந்த கூடலூர் மண்ணிலே பல மொழிகளை சார்ந்த பெருமைக்குரியவர்கள் வாழ்கிறார்கள் என்று எனக்கு முன்னால் பேசியவர் தம்பி பதிவு செய்திருந்தார். அதையும் தாண்டி நான் இன்னொன்றையும் பதிவு செய்கின்றேன். வந்தவர்களை வாழ வைக்கும் மண்ணும் இந்த கூடலூர் மண் தான். வியாபாரத்திற்காக வந்தவர்களையும் வாழ வைத்த மண் என்பதையும் நான் பெருமையோடு சொல்கின்றேன். ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய்மாமன்கள் கோபிச்செட்டி வளையத்திலே விளைந்த கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளத்தை இங்கு கொண்டு வந்து கடைகளை வைத்து விற்கும் பொழுது பெரும் வரவேற்பை கொடுத்த மண் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் தான் இந்த பெருமைக்குரிய மக்களை இன்று அகதிகளாக வெளியேற்றி உரிமை இழக்க வைக்கின்ற இந்த அரசை நாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் நோக்கம் சரியாக இருந்தால் நாம் அனைவருமே ஒன்றுபட்டு நிற்போம் என்று தோழமை கட்சிக்கு சொன்னார்கள். இதுதான் நம் அதிகார வர்க்கத்திற்கு கொடுக்கின்ற முதல் அடியாக இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய உறவுகளை வெளியேற சொல்லி உரிய நிலங்களுக்கு பட்டா கொடுக்காம இருக்கணும். உண்மையில் காடுகளை உருவாக்கியவர்களே நம்முடைய முன்னோர்கள் தான். அந்த காடுகளில் அன்றைக்கு விலங்குகள் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்ந்தது என்றாலும் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் தான் காரணம். நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக பருக்கை கல்லின் பிளம் சேர பாம்பு கூட்டம், அந்த அப்படிப்பட்ட அந்த போராடி அந்த நிலத்தை பண்பட்ட நிலங்களாக மாற்றியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளோ, இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்துட்டு நம்மை அடிமையாக்குகின்றவர்களோ ஒருபோதும் கிடையாது. சங்க இலக்கியத்தில் ஒரு பதிவு உண்டு, திணைப்புணம் காத்தல். இந்த வரலாறுகளை என் பாசத்துக்குரிய அன்புக்குரிய மக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதோ இங்க இருப்பவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கத்தி சொன்னாங்க நீங்க நினைக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் அன்புக்குரிய அந்த கூடலூர் மண்ணிலே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சொந்தங்களை, நீங்கள் ஒருபோதும் பார்வையாளர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு பங்கேற்பவர்களாக நம்ம நிற்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய உரிமைகள் நம்ம மீட்டெடுக்க முடியும். அந்த சங்க இலக்கியத்திலே திணைப்பணம் காத்தல், மழையும் மழையும் சார்ந்த இந்த குறிஞ்சி பகுதியிலே அன்றைக்கு விளைந்த திணைகளை காப்பதற்காக, அதாவது அதை உண்பதற்காக வருகின்ற யானையை கூட அந்த தலைவி உறுத்தி அந்த திணையை, விளைந்த திணையை காப்பதற்காக தன்னுடைய இசையால் மயங்க வைத்தால் அந்த யானை மயங்கி நின்றது. அப்படி வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த மண்ணினுடைய வாழ்க்கை, காடுகளினுடைய வாழ்க்கை.
அப்ப அப்படிப்பட்ட அந்த இடத்தை இவர்கள் யார் சிதைப்பதற்கு நீங்க உரிமை, நம்முடைய உரிமை பறிக்க இவர்கள் யாருன்னு சிந்திக்கணும். வெற்று காசுகளுக்காகவும் அற்ப பணத்துக்காகவும் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக் கொண்டு வீடு வீடாக கதவை தட்டி தேர்தல் வந்தால் காசை கொடுத்து வாக்குகளை கேட்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் செருப்படி கொடுக்க வேண்டும். நாம் இந்த மண்ணின் பெருமைக்குரியவர்கள். இந்த நிலத்தை கட்டி ஆண்ட பரம்பரை, நம்முடைய பரம்பரை என்ற வீரம் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். நாம் அந்த பணத்திற்காக விளைவோனோம். இன்றைக்கு நம்மை சாதியாக மதமாக பிரித்தார்கள். அவர்கள் கார்ப்பரேட் கையில் பணத்தை வாங்கி கொண்டு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இங்க பொறுப்புகள் போடுறாங்க, வனத்துறைக்கு பல பொறுப்புகள் போடுறாங்க. ஆனா அந்த வனத்துறைக்கு பொறுப்புகளை கொடுத்த ஆட்சி அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை கொடுத்ததா என்றால் ஒருபோதும் இல்லை. அதே போல இங்கு வனத்துறையில் சில பொறுப்பாளர்களாக வருகின்ற நம்முடைய பிள்ளைகள் கூட என்ன நோக்கத்திற்கு வருகிறார்களோ அந்த நோக்கத்தை ஒருபோதும் செய்ய முடிவதில்லை. தங்களுடைய கனவுகளை சிதைக்கின்ற வேலையைத்தான் திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பந்தலூர், என்னுடைய அண்ணன் மகள் சந்தியா, அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஆனா இப்ப தேனி பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுல பொறுப்பா போட்டிருக்காங்க. ஆனால் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த வேலை ஒருபோதும் செய்ய முடிவதில்லை. வெறும் பொறுப்புகளை வைத்துக் கொண்டு அவர்களை அடிமையாக்குகின்ற வேலையை இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது. இதை நான் அன்புக்குரியவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த கூடலூர்ல 225 நம்முடைய உறவுகள் உயிர்கள், அதுக்கு மேல யானைகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. அந்த உயிர் எவ்வளவு உன்னதமானது. அந்த உயிர்களை பற்றி அவர்களுக்கு ஒருபோதும் கவலை கிடையாது. காசை கொடுத்து அதற்கு இழப்பீடு கொடுக்கிறார்கள் என்றால் அவ்வளவு மலிவாகி விட்டதா மனித உயிர்கள் என்ற கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். இதை எல்லோருமே சிந்திக்கணும். என் அன்புக்குரிய சொந்தங்களை, ஏதோ சொல்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு தயவு செய்து கடந்து போகாதீர்கள். ஓடாத மானும் போராட இனமும் வென்றதாக சரித்திரம் இல்ல. தலைவர் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் நம்ம இங்க ஒன்று திரண்டு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் இதோடு முடிந்து விடுவதில்லை. வெல்லும் வரை போராடுவோம் என்று தம்பி சொன்னாங்க. அதுதான் இந்த மண்ணில் இங்க நடக்க போகுது. அங்க நிற்கக்கூடிய உறவுகள் நாளை நமக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய உயிர்கள் பறிக்கப்படும். எதை வச்சு பறிக்கிறாங்க? சாராய கடைகள் மூலமாக ஒரு மௌன படுகொலையை இந்த திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதே போலதான் இன்றைக்கு விலங்குகளின் மூலமாகவும் நமக்கு எதிராக ஏவி விட்டு இந்த வேலையை செய்கிறது. நான் கேட்கிறேன், பசி வந்தால் பத்தும் பறக்கும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பொருந்தும். நீங்கள் உரிய உணவுகளை அந்த காடுகளில் கொடுத்திருந்தால் அதை எதற்காக அடுத்த இடத்துக்கு அது இடம்பெயர்ந்து வருகிறது? நீங்க அந்த வேலையை செய்யல. அந்த காடுகளுக்கு நம்ம எதற்காக பொறுப்புக்கு வந்தோம், நம்மால என்ன செய்யணும்னு நீங்க அதிகார வர்க்கத்தை கேட்கணும். கேட்டு நீங்க போராடணும். உங்களால் முடியவில்லை என்றால் மக்களோடு சேர்ந்து போராடணும். வனத்துறை அமைச்சர் யாருன்னு கேளுங்க, தெரியாது, உண்மையில் தெரியாது. கூகுள்ல தேடினா மதிவேந்தன் ஒருத்தர் வருவார், ராசிபுரம், அவர் இங்க போட்டிருக்கான்னு வரும், அவ்வளவுதான். அவருக்கு தெரியுமா இன்றைக்கு கூடலூரில் இந்த மக்கள் இப்படி ஒரு வழியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியுமா? குழு அறையில வேணா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா முழுக்க திமுக கொண்டு வரக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் நலனை, மக்களினுடைய சிக்கலை காதல வாங்க கூட தயாராக இல்லை. இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவை அறிந்து சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவங்களே வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தேவைகளை உருவாக்கி கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டுதான் நம்ம போகணும். ஏதோ தயவு செய்து கடந்து போயிடாதீங்க. மாற்றம் வேண்டும் என்று உங்களுக்குள் நினைத்தால் நீங்கள் மாற்றத்தை தேடணும், வரலாற்றை புரிந்து கொள்ளணும். நாங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள் அன்பு சொந்தங்களை. எப்பொருள் யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தான் வள்ளுவன் சொல்லியிருக்கார். அப்ப நீங்க சிந்திக்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, எவ்வளவு உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்றைக்கு காடுகள் நிலைமை எப்படி இருக்கு. எனக்கு முன்னால் பேசுங்க நிறைய வரலாறுகளை சொல்லிட்டாங்க. தோழமை கட்சிகள் மிக சரியான வரலாற்று பதிவுகளோட நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. எனக்கு பின்னால் தம்பி சந்திரமோகனும் சில விஷயங்கள் சொல்ல காத்திருக்கார். ஆனா நான் சொல்வது எல்லாம் நாம் ஒன்றுபட்டு நிற்கணும். இது நம்முடைய மண் என்ற பெருமை இருக்கணும். நம்ம யார், நாம் எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள், நம்முடைய அடையாளம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நிற்கணும். யாருக்கும் அடிமை இல்லை. நம்ம எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நெஞ்சில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது எதற்காக பயப்படணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, அதிகாரிகளோ எல்லாரும் இந்த மண்ணினுடைய தேவை உணர்ந்து எல்லாருமே போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க முடியாது, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியாததற்காக இங்க இருக்கக்கூடிய சிக்கலை ஒட்டுமொத்தமாக மக்களின் தேவை அறிந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் நம்மளை எப்படி அடிமையாக மாற்றி விட்டார்கள். ஆனால் ஒருபோதும் நாம் பயமில்லாமல் இந்த
களத்துல நிக்க வேண்டிய தேவை இருக்குது. பயம்ங்கிறது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் நண்பன், உறுதிக்கு எதிரி. மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். அந்த மரண பயத்தை கொன்றவன் தன்னை வென்றவனாகிறான் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்னார். அதுதாங்க இன்னைக்கு அவர் போராடினாரு. தனக்கான ஒரு நாடு வேண்டும் என்று போராடினார். உலக நாடுகளை எதிர்த்து நின்றது. ஆனால் அந்த ஈழத்திலே நின்று போராடினார். இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நம் பெருமைக்குரிய மக்கள் தான் அங்கு போயும் அந்த மண்ணினுடைய வளத்தையும் அந்த காடுகளையும், தேயிலை காடுகள் பல பணிகளை செய்து உழைப்பை கொட்டி எவ்வளவோ சிக்கல்களுக்கு இடையில அங்க போய் சில வேலைகளை செய்துவிட்டு திரும்ப நமக்கு இங்க பூர்வீகமாக இந்த மண்ணுக்கு வரும் பொழுது என்ன பண்றாங்க, உங்களுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. சொன்னாங்க, எனக்கு முன்னால் பேசிய டான்டி முழுக்க இந்த மண்ணின் மக்களுக்கு சொந்தமானதான். இவர்கள் யார், ஒருபோதும் விடக்கூடாது. அந்த வேலையை நம்ம ஒன்றுபட்டு செய்யணும். யாருக்கானதோ எந்த சிக்கலோ என்று நாம் ஒருபோதும் விலகி விடக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நம்ம இந்த களத்தில் நிற்கணும். ஏதோ இது கூடலூர் மண்ணில் நடக்கிற சிக்கல் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் தான். இவர்களை எப்படி முடக்குவது, அடிமையாக்குவது என்று சிந்திக்கின்ற அரசுகள் இவர்களுக்கான தேவைகள் என்ன, உரிமைகள் என்ன என்று கொடுக்கறதான இல்லை. குறிப்பா திமுக அரசு கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா திராவிட அரசுகள் அதை புரிந்து கொள்ளல. ஏன்னா நம்முடைய வழியை நமக்குள் இருக்கின்ற ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி இல்லாத போது அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அவர்கள் நம் எதிர்பார்ப்பதும் ஏமாற்றம் தான். இன்னைக்கு எனக்கு முன்னால பேசுங்க சொன்னாங்க, இன்னைக்கு விலங்குகளினுடைய அந்த குணங்களையே மாற்றியவர்கள் அல்லவா அந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. யானை என்ன பண்ணுது, அது எப்படி தன்னுடைய காடுகளுக்குள் பகுதி எப்படி தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டிருந்த நிலையை மாத்திட்டாங்க. அங்க முன்னால சொன்னது போல பாத்தீனிய செடிகளும் மற்ற விச செடிகளையும் தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரங்குகள், அது மிக அற்புதமான ஒரு உயிர் விலங்குதான். ஆனா அது என்ன பண்ணுது, அது இங்க போடுகின்ற மனிதர்கள் போடுகின்ற உணவை பிச்சை எடுத்து கெஞ்சி கேட்கிற நிலைக்கு விட்டாங்க. இதெல்லாம் பெரும் வேதனை தான். இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். மாற்றம் இல்லாம இந்த மண்ணில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு தூய அரசியலையும் விட்டுட்டு போக முடியாது, இந்த நிலத்தையும் விட்டுட்டு போக முடியாது. வரும் தலைமுறைக்கு நீங்கள் சொத்தை சேர்த்து வச்சு பயன் இல்லை. இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல் கட்டப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால மட்டும் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் யார் சரியாக இருந்தாலும் இந்த களத்தில் நாம் தமிழர் களத்தில் நின்று கொண்டே அது எதிரியாக இருந்தாலும் பாராட்டுகின்ற போற்றுகின்ற பண்பை அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு மக்களினுடைய சிக்கல் எங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக எந்த ஒரு சலிப்பில்லாமலும் அந்த உயிர்மை நேயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார் என்றால் அது தலைவர் பிரபாகரனுடைய தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு முன்னால பேசின தம்பி எஸ்டிபிஐ ஆகட்டும் மற்ற எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா எனக்கு எஸ்டிபிஐ மட்டும் எப்படி ஒரு உரிமை என்றால், எங்களுடைய கோபி மண்ணிலே பல ஆண்டு காலமாக இயக்கமாக நாம் தமிழர் இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து எந்த ஒரு சிக்கல் நோக்கம் சரியாக இருந்தால் அண்ணா இப்படி அழைக்கிறார்கள் என்றால் போயிட்டு வா தங்கச்சிம்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அண்ணன் தான். அதனால இன்னைக்கு நோக்கம் சரியாக இருக்கிறது என்பதனாலதான் இன்னைக்கு இத்தனை உறவுகள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு மூலையில கூடலூர்ல நின்றுட்டு பேசக்கூடியது அல்ல. இது உலக அரங்கிலே ஒவ்வொருவர் வைத்த கருத்துக்களை எதிரொலிக்கணும். அதை பார்த்துட்டு வனத்துறை அமைச்சரும் மற்றவர்களும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இனி இதற்கு மேலும் நம்ம இவர்களை அடிமையாக்க முடியாதுங்கிற எண்ணம் அவர்களுக்குள் உதிக்கணும். அப்பொழுது இந்த மண்ணில் மாற்றம் வரும். தயவு செய்து இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க தம்பி. எங்கேயோ வழியில செல்லக்கூடிய தம்பிகள் இந்த நோக்கம் சரி என்று கையுயர்த்தி காட்டுகிறார்கள் அல்லவா? இதுதான் இந்த மண்ணினுடைய நாம் உரிமைக்காக போராடுகின்றோமோ அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக இருக்கும். அதிகார வர்க்கம் நிச்சயம் செவிசாய்க்கும். அதற்கு அங்க நின்று தம்பி ஒரு வாழ்த்து சொன்னது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமான வாழ்த்து. இன்னும் சொல்ல போனா சில மக்கள் போராட வர முடியாது. அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கே போராடி கொண்டிருக்கின்ற நிலையில இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றுவதற்காகத்தான் நம்ம இங்க குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கூடலூர்ல 2026 இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக ஒரு பண்பான ஒரு தம்பியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் எடுத்திருக்கார். எளிய பிள்ளைதான். 12வது படிக்கும் பொழுதே நாம் தமிழர் களத்திற்கு வந்த சிறு பையனாக நான் தம்பி கார்த்தி அவர்களை நான் அந்த மண்ணிலே பார்த்தேன். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இங்க இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் பள்ளியில பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கோவையிலே கணினி தொழில்நுட்பத்தில் ஒரு படிப்பை முடித்துவிட்டு இந்த மண்ணிலே நிற்கக்கூடிய ஒரு தம்பி. எளிய பிள்ளைதான், எளிய மகன் தான். இளைய பிள்ளைகளை இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து மக்களை நேசிக்கின்ற உணர்வை கற்றுக் கொடுத்து இந்த மண்ணுக்கான சிக்கலை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை நிறுத்திதான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்திலே தம்பி கார்த்தி அவர்களை நிறுத்தி இருக்கின்றார்.
என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் 100 வாக்குகளை உறுதிப்படுத்தும் போது வெற்றி மிக எளிதாக நமக்கு கிடைக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட அன்பை வேண்டுகோளா வைக்கிறேன். அதே போல ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள், வருகின்ற தேர்தலில் வேட்பாளர் யாரா வேணுமாலும் இருக்கட்டும், 234 தொகுதிகளிலும் விவசாயி சின்னத்தை நீங்கள் தேடி பார்த்து உங்களுடைய வாக்கினை செலுத்தும் போது நிச்சயம் இந்த மண்ணில் மாற்றம் வரும். அதிகார வர்க்கம் நமக்காக செவி சாய்க்கும். நம்ம ஒன்றுபட்டு நின்றால் மட்டும்தான் அதற்கு கொடுக்கின்ற அடியாக இருக்கும். இதெல்லாம் மாற்றணுங்கிற ஒரு களத்துல நானும் உங்களோடு நின்று இந்த களத்தில் நான் குரல் கொடுத்ததில் நான் பெருமை அடைகின்றேன். நான் இது இன்றைக்காக மட்டும் வரல. 15 வருடத்திற்கு முன்பே இதே காந்தி சிலைக்கு முன்னால் நின்று நான் இயக்கமாக இருந்த களத்திலே வந்து பேசியவள் தான். அன்றைக்கு நான் சொல்லும் பொழுது இங்கு களத்தில் இருக்கக்கூடிய பல தம்பிகள் இல்லை. எப்பொழுதும் நான் சொல்வதென்று நீங்கள் பார்வையாளர்கள் அல்ல, புரிந்து கொண்டு இந்த களத்துக்கு வரணும். அப்படி சின்ன சின்ன பசங்களா இருந்தவர்கள் இன்றைக்கு பொறுப்படுத்தி செஞ்சிருக்காங்க. இந்த கூடலூர் மண்ணிலே நடக்கக்கூடிய யானைகளினாலும் பல விலங்குகளினாலும் மனித உயிர்கள் வந்து கொல்லப்படுவது பெரும் வேதனை என்று இந்த தொடர் முழக்க போராட்டத்தை முன்னெடுத்து இங்கு இருக்கக்கூடிய மண்டல, மாநில, மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதற்கு உரிமையோடு இந்த நோக்கம் சரியாக இருந்தால் நீங்கள் வாருங்கள் என்று அழைத்த போது பல தோழமை கட்சிகளும் இங்க வந்திருக்கீங்க. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித பிறவியும் சரித்திரம் படைக்கும். சத்தியத்தின் பிள்ளைகளாக நாம் இந்த களத்திலே நின்று உரிமைகளுக்காக போராடி வென்றெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஆகவே போராடுவோம். இது மட்டும் இல்ல, எந்த தமிழகத்தில் எந்த மூலையில் எங்கு உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் அது தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொந்தமானது, அந்த ஊருக்கு சொந்தமானது என்று இல்லாமல் நாம் ஒன்றுபட்டு நின்று சாதி மதம் கடந்து தமிழன் என்ற பெருமைமிகு நிலத்தின் நாம் உரிமைக்காக போராட வேண்டிய கடமை இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் போராடணும் சொல்லிட்டு தற்போது விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களோடு இந்த களத்தில் உறுதியாக நிற்பேன் என்று சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வனவிலங்கு சிக்கல்களால் இங்கு நடத்தப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு தொடர் முழக்க போராட்டம் என்பது வெறும் வனத்துறைக்கோ அல்லது வருவாய்த்துறைக்கோ அல்லது இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிரானது அல்ல. என் அன்பு உறவுகளே, இந்த போராட்டம் என்பது இந்த துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அவருக்கு கீழே இந்த மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்களுக்கும் கண்டனத்தை பதிவு பண்றோம். அவர்களை மட்டும் விட்டுருமா? நாங்க அவர்கள் மட்டுமல்ல, இங்கே கடந்த 2021ஆம் ஆண்டு வாக்குகளை பெற்று இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சென்ற அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்களுக்கும் கண்டனத்தை பதிவு பண்றோம். சரி, ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, வனத்துறை வருவாய்த்துறையில கட்டுப்பாட்டுல இருக்கு. அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்களுக்கு எதுக்கு கண்டனம்? கண்டிப்பாக கண்டனங்கள் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இத்தனை இந்த 4 ஆண்டுகள்ல இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, இத்தனை உடைமைகள் பறிப்பு இங்கே நடந்திருக்கு. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் இந்த கூடலூர் மக்களை திரட்டி கொண்டு போய் சென்னையில தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கணுமா இல்லையா? நான் போயிருப்பேங்க. அண்ணன் பொன் ஜெயசீலன் அண்ணன் கூப்பிட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சின்றதை தாண்டி இந்த கூடலூர் மண்ணின் மைந்தன் என்ற வகையில நான் போயிருப்பேன். கூப்பிட்டு இருந்தாருலாம் இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் போயிருப்பாங்க. அண்ணா என்ன பண்றாரு? தொடர்ச்சியா Facebookல வீடியோ போடுறாரு. யாரெல்லாம் போராட்டங்கள் ஒருங்கிணைக்கிறார்களோ அந்த போராட்டங்களில் ஒருவராக அவரும் அமர்ந்துக்கிறாரு. அப்ப எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி? இது வெறும் நம்ம திமுக மட்டும் பேசி கடந்து போற விடயம் அல்ல. என் அன்பு உறவுகளே, இந்த வனவிலங்கு தாக்குதல் என்பது ஏதோ இந்த ஒரு 4 ஆண்டுகளை மட்டும் நடக்கிற மாதிரி நம்ம இங்கே காட்டி ஒரு மாய பிம்பத்தை அதிமுக கட்டமைக்கிறது. 2010 இருந்து 2023 பிப்ரவரி வரைக்கும் RTI தகவல் சொல்லுது, தகவல் உரிமை சட்டம் சொல்லுது, 87 பேரை இந்த யானை, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்கு அப்படின்னு RTI தகவல் சொல்லுது. இந்த 2023 பிப்ரவரியில இருந்து இப்ப 2025 செப்டம்பர் ஆச்சு. இந்த காலகட்டம் இந்த அளவுக்குள் 2 மடங்காக அதிகரித்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இந்த மண்ணில் இறந்திருக்காங்க. இன்னும் எத்தனை உயிர்களை இந்த மண்ணில் நாங்கள் பலி கொடுக்கணும் சொல்லுங்க? இதுவரைக்கும் ஆண்ட திமுக, இதுவரைக்கும் ஆண்ட அதிமுக, இன்னும் எத்தனை உயிர்களை இந்த கூடலூர் மண்ணில் இருந்து நாங்கள் கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்க. வனத்துறை அமைச்சர் சொல்றாருங்க, வனத்துறை அமைச்சர் முதல்ல இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா யாருக்கு என்ன துறை கொடுக்கணும் கூட சரியா தெரியாது. முதல்ல இந்த மாவட்டத்தை சார்ந்த மாண்புமிகு அமைச்சராக இருந்த ஐயா ராமச்சந்திரன் கையில கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்து இன்னொரு அமைச்சர் கையில கொடுக்குறாங்க. இப்ப அவருக்கும் வனத்துறையை நிர்வகிக்க தெரியல. அவர் கையில இருந்து அடுத்து யாருக்கு மாத்தணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. சரி 6 மாதம் தானே இருக்கு, போறது போட்டுன்னு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு வனத்துறையை, ஒரு சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. ஆனா அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. சர்வசாதாரணமா அமைச்சர் சொல்றாரு, வனத்துறையுடைய அமைச்சர் சொல்றாரு, வனவிலங்கு தாக்குதலாம் சர்வசாதாரணம் நடக்கிறது தானே, அதுக்கு தாங்க நாங்க 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு. நாங்க என்ன கேட்கிறோம், சீமானுடைய தம்பிகள் என்ன கேட்கிறோம், பிரபாகரனின் பிள்ளைகள் என்ன கேட்கிறோம், இங்க கூடலூரில் எத்தனை உயிர்கள் இருக்கு தெரியுமா? அத்தனை உயிர்களையும் இந்த யானை, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்கு தாக்குனுச்சுன்னா 10 லட்சம் கொடுக்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பணம் இருக்கு? அப்ப அவ்வளவு பணம் இந்த மக்கள் இருந்து கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களா? 10 லட்சம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இங்க என் அன்பு உறவுகளே, இந்த வனவிலங்கு தாக்குதல் சிக்கல் என்பது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 1990களில் இருந்து 2000 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வன அழிப்பு இந்த கூடலூர் தொகுதியில அரசோட உத்தரவோடு நடந்திருக்கு. அத்தனை மரங்களையும் வெட்டி இங்க இருந்து கடத்தி இருக்காங்க. அப்ப வனத்துல வாழக்கூடிய வனவிலங்கு எங்க போகும்? சிந்திச்சு பாருங்க. ஒரு யானை செழிப்போடு வாழணும் அப்படின்னா 150 இருந்து 200 கிலோ ஒரு நாளைக்கு உணவு சாப்பிடணும். ஒரு யானைக்கு. ஒரு புலி குறிப்பிட்ட அளவு பகுதி அது வாழ்றதுக்கு வேணும். அது எல்லாமே இந்த கூடலூர் சார்ந்த, இந்த முதுமலை சார்ந்த, இந்த தொகுதி சார்ந்த வனத்துல சரியா இருக்காது. வனத்துறை மனசாட்சியோட பதில் சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை காடுகளும் 30 காடுகள் மாறி நிக்குது. வெறும் 3 செடிகளும், பார்த்தினி செடிகளும் மாறி நிக்குது. அப்ப யானை என்ன சாப்பிடும்? வேற வழி இல்ல. ஊருக்குள்ள வருது, ரேஷன் கடையை உடைக்குது, அங்க உள்ள மைதா சாப்பிடுது, அரிசி சாப்பிடுது. ஒரு யானை சொன்னா நம்ப மாட்டீங்க. முதுமலை வந்து மிகப்பெரிய வன சரணாலயம் சொல்றோம். அந்த முதுமலையில யானை குப்பை தொட்டியில போய் உணவை தேடி சாப்பிடுதுன்னா இந்த வனத்துறை இந்த யானையை இந்த லட்சணத்துல பாதுகாத்து பாருங்க. இந்த லட்சணத்துல பாதுகாத்து இப்படிப்பட்ட ஒரு வனத்துறை. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி தெளிவா நாங்க சொல்றோம், இந்த வனம் சார்ந்த சூழலியல் இது அனைத்துமே முதலில் மக்கள் கையில கொடுங்க. மக்கள் சரியா அதை செய்வாங்க. வனத்துறையே தேவை கிடையாது இந்த மாவட்டத்துக்கும் இந்த தொகுதிக்கும். மக்கள் சரியாக வனத்தை பராமரிக்க முடியும், வனவிலங்கை பாதுகாக்க முடியும். எதுக்கு வனத்துறை? வனத்துறைக்கு என்ன வேலை? வனத்தை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும். அதுக்குதான் வனத்துக்கான நிதியும் ஒதுக்கப்படுகிறது. ஆனா அந்த நிதி எல்லாம் வனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒதுக்கிவிட்டு மக்களை உயிர் பலி எடுக்க வைக்கக்கூடிய வேலை இந்த வனத்துறை செய்கிறது. கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்து இன்னைக்கு 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொகுதியில ஏடிஎம்கே எம்எல்ஏ, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு திமுக. 2011 இருந்து 16 வரைக்கும் இங்க தொகுதியில எம்எல்ஏ டிஎம்கே, ஆட்சி அதிகாரத்தில் ஏடிஎம்கே. 2016 இருந்து 2021 வரைக்கும் இங்க எம்எல்ஏ டிஎம்கே கட்சிக்காரங்க, ஆட்சி அதிகாரத்தில் ஏடிஎம்கே. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க இங்க எம்எல்ஏ ஜெயிச்சிடறோம், ஆனா ஆட்சி அதிகாரத்தில் வேற ஒரு கட்சி வரனால தொகுதிக்கான எதுவுமே எங்களால பண்ண முடியல. அப்படி என்ன வாக்கு செலுத்திய மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் தலைமையில எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாலும் அந்த மக்களுடைய அனைத்து அடிப்படை உறுப்பினர்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. ஈஸியா ஒரு விடயத்தை சொல்லி கடந்து போயிடுவாங்க. இங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க, மேல வந்து வேற கட்சி வந்துடும் சொல்லி ஒரே ஒரு விடயத்தை சொல்லி இந்த மக்களை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக அடிமைகளாக, சொந்த நிலத்தில் அகதிகளாக, திறந்த வெளி சிறைச்சாலையில் வாழக்கூடிய கைதிகளாக மாற்றி நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில்? அதனாலதான் சொல்றோம் அன்பு உறவுகளே, மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் முதல்ல விழிப்புணர்வு மக்கள் தான். எமது தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்றாரு, விழிப்படைவது மட்டும்தான் விடுதலையின் முதல் படி அப்படின்றார். நீங்கள் விழிப்படையாமல் இது ஒன்றும் இங்கு சாத்தியமாக மாறப்போவது கிடையாது. நீங்க மீண்டும் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அந்த கட்சியால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்தினீங்கன்னா இந்த 200 எண்ணிக்கை என்பது இன்னும் 5 ஆண்டுகள்ல 400, 1000, 2000 கடந்து போய்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நிரந்தர தீர்வு கட்டாயம் இருக்கலாம் என்றுமே உருவாக்கப்படாது. அண்ணன் ராசன் சொல்றாரு, ஒருவேளை அவருக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி நடத்துற இந்த தொடர் முழக்க போராட்டத்துக்கு தகவல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேற்று நீலகிரிக்கு வந்த அண்ணன் ராசா அவர்கள் கூடலூருக்கு வராம உதகையிலையும் குன்னூர்லயும் நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு உதகையில சொல்றாரு, நாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணிட்டோம், வனவிலங்கு மனிதர்களை நீ தாக்காது அப்படின்னு அவர் சொல்ற. அன்னைக்கு ஒரு உயிரிழப்பு மசூட்டில நடந்திருக்கு.
அண்ணன் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கு. திமுக மீண்டும் வேட்பாளர் இந்த மண்ணில் நிறுத்தும், அதிமுக நிறுத்தும். அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் போகணும்னு நீங்க கணக்கு வச்சுக்கீங்க. இது ஒன்றும் இவர்கள் தீர்வாக கொடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு இந்த மண்ணை வைத்து அரசியல் செய்ய வேண்டும். தீர்வை கொடுத்தால் இவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த மாட்டீங்க. அதனால அரசியல் செய்துவிட்டு கடந்து போவாங்க. அதனாலதான் அன்பு உறவுகளே, நாங்கள் தெளிவாக ஒன்றை மட்டும் சொல்கிறோம். விழிப்படைவது மட்டும்தான் விடுதலை முதல் படி. விழிப்படைகள் 2026 மிகப்பெரிய வாய்ப்பு உங்களிடத்தில் காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மண்ணின் அதிகாரத்தை, இந்த மக்களின் அதிகாரத்தை, இந்த மண்ணில் இருந்து பிறந்து வந்த ஒரு மகனுக்கு, இந்த மண்ணின் வழிகளை பிறந்த ஒரு மகனுக்கு அந்த வாய்ப்பை அளியுங்கள். கட்டாயம் இதற்கான தீர்வை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்புறவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த வனவிலங்கு தாக்குதல், கூடலூர் நிலச்சிக்கல் குறித்து பல்வேறு போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே தொடர்ந்து எடுத்திருக்கிறது. ஒரு உண்மையாக நேர்மையாக இந்த போராட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் இந்த மக்களிடம் தெளிவுபடுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் எடுத்திருக்கிறோம். ஆனால் சமகாலத்தில் நாம் இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு நிலை நிலவுகிறது. காரணம், காடுகளிலே வாழக்கூடிய வன விலங்குகள் சர்வசாதாரணமாக ஊருக்குள்ளே வர தொடங்கிவிட்டது. கூடலூரில் ஒருவர் தொழில் செய்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு செல்வதற்கு கூட அச்சமாக இருக்கிறது. மாலை 6 மணிக்கு மேல், குறிப்பாக கூடலூர் வட்டாரத்தில் உள்ள எந்த கடை தெருவிலேயே மக்கள் நடமாட்டம் இல்லை. முன்பெல்லாம் 10 மணிக்கு தான் நாம் வீட்டிற்கே செல்வோம். அப்படி ஒரு சுதந்திரமாக இருந்த இந்த நிலத்தில் 6 மணிக்கு மேல் நாம் வீடுகளில் அடங்கி இருக்க வேண்டிய காரணம் என்ன? இவர்களால் சொன்னார்கள், 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிமுக, திமுக, இதே கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அதிமுக, திமுக, இவர்கள் ஆண்ட ஆட்சி காலத்தில் நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார்கள்? இந்த வனவளங்களுக்கு சரியான ஒரு வாழ்விடங்களை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை, மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்காக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள்? ரெண்டும் இல்லை. இந்த வனவிலங்கு சிக்கல், நில சிக்கல், இவர்களுக்கு ஒரு காசு பார்க்கும் இயந்திரம். நாங்க தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அடர்ந்த வனங்கள் 1990 இருந்து 2000 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும் போது இந்த கூடலூர்ல இருக்கக்கூடிய இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கு தெரியாம தனியாருக்கு தாரை வார்த்தாங்களா? நாம் தமிழர் கட்சி வைக்கிற முதல் கேள்வியா தான். பல்லாயிரம் ஏக்கர் கீழ்நாடுகாணியில பல நூறு ஏக்கர், பெரிய சோலையில பல்லாயிரம் ஏக்கர், மைசூரங்காடு, தேவலா கீழ் காத்திமட்டம் பகுதியில பல்லாயிரம் ஏக்கர். இது முழுக்க அடவனம். இந்த அடவனம் எப்படி தனியாருக்கு போனுச்சு? இந்த அடவனம் பல்லாயிரம் ஏக்கர். இந்த அடவனத்துல இன்னைக்கு தேயிலை, காப்பி, ரப்பர்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்படி அப்ப திமுகவுடைய முழு துணையோடு தான் இந்த அடவனங்கள் அளிக்கப்பட்டது. வனத்துறை கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், மாவட்ட நிர்வாகத்தில் கோரிக்கை வைக்கிறோம். இந்த அடர் வனங்கள் இன்னைக்கு தேயிலை தோட்டங்களாக, தனியார் பெரும் முதலாளிகளின் தேயிலை தோட்டங்களாக மாறி இருக்கு. 14 தனியார் தேயிலை தோட்டங்கள், மிகப்பெரிய தேயிலை தோட்டங்கள் இருக்கு இந்த அடர் வனத்துல. இதை மீட்டெடுக்க முடியாதா? அவன் அதை சுத்தி மின்வேலி அமைச்சிருக்கான், சூரிய மின்வேலிகள், மின்வேலிகள் அமைச்சிருக்கான். அதை அப்புறப்படுத்துங்க. அதை அப்புறப்படுத்தினா அதனுடைய தொடர் பயணங்கள், யானைகளுடைய வழிகள், அதனுடைய வாழ்விடங்கள் தொடர்ச்சியாக முடக்கப்படுது. அது தானா புயல் காட்டுக்குள்ள போகும். அந்த அடர் வனங்களை கையகப்படுத்தினாலே அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு வாழ்விடமா மாறும். இதை செடி சாய்ப்பதே இல்லை, இதுக்கு காசு. நீங்க இந்த இடங்கள்லாம் நாங்க கைப்பற்ற போறோம். இதற்கு முன்பாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது இந்த இடங்களை நாங்கள் கைப்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்குறான். அந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறான். அந்த நோட்டீஸ்ல அவர்கள் பயந்து நேரடியாக சென்னைக்கு போய் அப்ப முரசொலி மாறனை பாக்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், மொத்தமா இங்க இருக்கக்கூடிய பெரும் தலைவர் திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா தேயிலை தோட்ட நிறுவனங்களையும் பெரிய நிதியை வசூல் செய்யறான். வசூல் செய்து தலைமைக்கு கொண்டு கொடுக்கறான். அது தற்காலிகமாக ஒவ்வொரு பெயர் பலகை மட்டும் வச்சுட்டு அப்படியே நிறுத்தப்படுது. அந்த பணம் கட்டினவர்களுக்கெல்லாம் அவருடைய பத்திரிகை
வந்துகிட்டு இருக்கு, இன்னும் வருது. அப்ப இந்த பித்தலாட்டம், இந்த இடப்பிரச்சனைக்குள்ள பித்தலாட்டத்துக்கு முதல் காரணமே திமுக தான். இன்னைக்கு அதிமுக 4-5 வருடமா இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு. அதிமுகவும் இதனுடைய காரணகர்த்தா தான். நீங்க டிஎன்பிபின்னு ஒரு ஆக்ட் கொண்டாடுறோம். இந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த கோடலூர்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 70 பிரிவு 53, இந்த 53 பிரிவு 53 நிலங்களை 2 இயர்ஸ் சட்டப்படி கொண்டு வர்றான். அந்த நிலங்களை வரையறுக்கிறோம் சொல்றான். எதுக்கு வரையறுக்கிறான்? அந்த நிலங்களை பிரிவு 17 நிலங்களை தவிர பிரிவு 53க்கு சில மாற்றங்கள் செய்து வைத்திருக்கான அதை 2 இயர்ஸ் சட்டப்படி கொண்டு வரோம். பிரிவு 2A படி அவன் கொண்டு வர அதுல அந்த நிலங்களை முழுக்க வனநிலமா மாத்துறதுக்கான வேலையை தொடங்கிட்டான். இன்னைக்கு டிஎன்பிபி நீங்க பட்டா நிலம் வச்சிருக்கலாம். டிஎன்பிபி ஆக்ட் படி உங்க நிலத்தை நீங்க விற்கிறதுக்கோ இல்ல வாங்குவதாக இருந்தாலும் மாவட்ட கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. கமிட்டி கிட்ட வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க விண்ணப்பிச்சு அந்த கமிட்டி பல குழுக்களா இருக்கு, பல நிர்வாக குழுக்களா இருக்கு. அந்த கமிட்டிகள் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் அது டிஎன்பிபி ஆக்ட்ல நீங்க வரல அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தாதான் நீங்க வந்து விற்க முடியும், வாங்க முடியும். அப்படிதான் இன்னைக்கு இங்க உள்ள நிலைமை இருக்கு. இப்ப என்னன்னா நீங்க மேல சேட்டலைட் மூலமா இங்க உங்களுக்கு வரையறுக்கலாம் எல்லா நிலங்களுமே டிஎன்பிபி ஆக்டுக்கு இது கொண்டு போயிட்டான், மறுசுழற்சி. அதாவது இங்க இருக்கிற நிலங்கள் அனைத்துமே டிஎன்பிபி ஆக்டுக்கு கீழே வந்துருச்சு. அந்த நிலங்கள் அதுக்குள்ளதான் இருக்கும், அந்த உட்பிரிவுக்குள்ளதான் நிக்குங்கிறத நீங்க வந்து வச்சிருக்கான். இனி வருங்காலங்கள் இப்பதான் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருக்கான். இனி வருங்காலங்கள்ல இங்க இருக்கிற பட்டா நிலங்களும் பிரிவு 17 மாதிரி தான். எந்த காரணம் கொண்டு நாம அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு ஊருக்குள்ள தொடர்ச்சியா யானை, நாம இருக்கிற பகுதிகளில் 10 நாளா நான் இருக்கிற பகுதிகளில் யானை 2 வீடை உடைச்சிருச்சு. நேற்று ஒரு 4 வீடை உடைச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய பாக்கு மரங்கள் எல்லாம் உடைச்சு போட்டுருச்சு. அந்த யானைகளை விரட்டுறதுக்கு முன்னெல்லாம் வந்து பட்டாசு போட்டு அந்த யானைகளை காட்டுக்கு துரத்துவாங்க. இப்ப இல்லை, அப்பெல்லாம் அது செய்யறது இல்லை. மக்கள் வாழ்விடங்கள் மேய்ச்சல் நிலமா மாறிடுச்சு. 10 நாளா நிக்குது யானை. 6 மணி ஆனா எல்லாருமே கடை தெருவில் கடை வச்சிருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வரோம். 6 மணி ஆனா வீட்டுல போய் நாங்க அடிச்சுக்கிட்டு படுத்துருவோம். வெளியில வரவே முடியாது. எங்க இருந்து யாரை அடிக்கணும்னு சொல்ல முடியாது. வீட்டு வாசல்ல விடிய காலையில அந்த அம்மா இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வீட்டு வாசல்ல இறங்குது. வாசல்ல வந்து யானை போட்டு மிதிச்சு கொண்டுருச்சு. அப்ப என்ன பாதுகாப்புல நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு பாதுகாப்பே கிடையாது. வனவிலங்குகள் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கும். ஆனா இவர்களுக்கான கவலை என்ன? இந்த யானைகளுக்கான தீவனத்து மேய்ச்சல் நிலமாக மக்களுடைய வாழ்விடங்களை மாற்றிட்டாங்க. முழுக்க இவர்களுடைய இப்ப என்ன கவலையா இருக்கு? இவர்களுடைய கவலை என்னவா? இந்த தொகுதியை யாருக்கு கொடுப்பது? திமுகவுக்கா காங்கிரஸுக்கா? ராயன் காக்கான்னு ஒருத்தர் இருந்தார் தேவாலயில. தொடர்ச்சியா அதிமுக இருந்தாரு அவங்க குடும்பமே. அப்புறம் திமுகவுக்கு வந்தாங்க. அவரை தொட முடியாது. இங்க வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாரு. மக்களால் வாக்கு செலுத்த முடியாமல் அதிகாரமற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அவர் தான் ராயன் காக்கா. அவர் வச்சதுதான் இங்க சட்டம். எந்த சாலையை எப்படி போடணும், யாராவது கேள்வி கேட்டா தாரல்லி ஊத்தி அவரை என்ன வேணாலும் செய்வார். ரொம்ப நீங்க சாலையே தரலன்னு போராடணும்னா வழக்கு போடுவார். காவல்துறை காசு கொடுத்து பொய் வழக்கு ஏகப்பட்டது போடுவார். நைட்டு 12 மணியா இருந்தாலும் வீட்டில் தூங்கி இருந்தாலும் காவல்துறை வச்சு தூக்கி கொண்டு வழக்கு போடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆளுங்க இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்காரு? இந்த தேவாலய போக்கர்காண்டி மக்கள் தொடர்ச்சியா போராடினாங்க. அந்த நச்சு தாராலை அந்த பகுதியில இருந்து அப்புறப்படுத்துங்க, எங்களால வாழ முடியல, எங்க குடும்பத்துல எங்க ஊர்ல எல்லோருமே புற்றுநோயாளியா மாறிட்டு இருக்காங்க, சுவாச கோளாறு நுரையீரல் பிரச்சனையால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அந்த தாராளைய மூடுங்கன்னு நாங்களாம் போராடணும். எங்க மேல தொடர்ச்சியா வழக்கு. ராயங்காக்காவை கூண்டுல ஏத்துனது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா இவங்க எல்லாம் காசு வாங்கி இந்த திமுக அதிமுக அவங்க காசு காண்டிப்பான். ராயங்காக்கா ஒரு டைரி வச்சிருப்பாரு. திமுகவுல எவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், அதிமுகவுல எவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் அவர் எழுதி வச்சிருப்பாரு. அவன் ₹1 கூட போய் நிக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவன் ஊர்லயே அவனை கிழிச்சு தொங்க போட்டான் சேரம்பாடியில. அவன் ஊர்லயே வச்சு பேசணும் அவனோட ஊழல. அப்படி ஒரு தைரியம் இந்த நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எவனுக்கும் இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்கு. ஏன் இங்க யார் விற்க போறா? நம்ம நாடாளுமன்ற தொகுதி வேட்ப உறுப்பினர் இருக்காங்க, அவருடைய அக்கா பையனுக்கு திமுகவுல இங்க சீட்டு பரமேஸ்வரன். இங்க காலகாலமா
காலகாலமா கொடி பிடிச்சவன், சுவரட்டி ஓட்டினவன், கோஷம் போட்டவன் எவனுக்கும் கிடையாது. நேர இறக்குமதி எங்க இருந்து? நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கும் பெரம்பலூர்ல இருந்தா, கூடலூர் தொகுதிக்கும் பெரம்பலூர்ல இருந்தா. இங்க எல்லாம் அடிமையாயிட்டோம் நம்ம எல்லாம். இப்ப இதுக்கு இருக்கு, இதுக்குள்ள ஒரு குழு இருக்கு, ராயங்காக்காவோட சேர்ந்து ஒரு குழு இருக்கு. அந்த குழு தான் இவருக்கு எதிராக செயல்படுதுன்னு இன்னைக்கு ராயங்காக்காவை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான். இவ்வளவு காலமா போராட நாம அவரை கைது பண்ணாத இவர்கள் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் என்பதற்காக கைது செய்து இருக்கிறார்கள். மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த திமுகவும் அதிமுகவும் ஒருபோது நமக்காக நிற்கப் போவதில்லை. நாம் இந்த நிலத்தில் உண்மையாக வாழ வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் நாம் களத்திலே இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் டேண்டி வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் பந்தலூரிலே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அது அப்படியே இருக்கிறது. எந்த போராட்டங்களும் ஒரு முடிவல்ல, ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடியது. நாம் தமிழர் கட்சியின் போராட்டம் மூலம் தெளிவாகிறது. இன்னைக்கு டேண்டியை இழுத்த மூட நிலையில வச்சிருக்கிறான். அதை தனியாருக்கு வனத்துறைக்கு ஒப்படைக்க கூடாது, தொடர்ச்சியா நாங்க போராட்டம் நடத்தணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த யானை பிரச்சனை, நில பிரச்சனை தொடர்ச்சியா எங்களை வஞ்சித்து கேட்க நாதியற்ற மக்களாக எங்களை இங்கு நிறுத்தி இருக்கிறாய். தொடர்ச்சியா அந்த களத்தில் நின்று போராடுவோம். எங்கள் அண்ணன் ஒரு தீர்வை நோக்கி இந்த களத்துக்கு வர இருக்கிறார். கூடலூர் மண்ணிலே உங்களுடைய அட்டூழியங்களை அப்புறப்படுத்த ஒரு முழக்கமிட இந்த மண்ணிற்கு வர இருக்கிறார் எங்களுடைய அண்ணன். தொடர்ச்சியாக இந்த களத்தில் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் திருப்பூர் சந்திரமோகன் அவர்கள் கண்டனை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். செந்தமிழி உயிரை நருந்தேனே, செயலினி மூச்சினை உமக்களித்தேனே, நீ நைவாயனில் நைந்து போகும் என் வாழ்க்கை, நன்னிலை உலகினில் எனக்கும் தானே. வணக்கம் என் பாசமிகு கூடலூர் தமிழ் சொந்தங்களே. மீண்டும் ஒரு முறை கூடலூருக்கு வருவேன். அப்பொழுது வருகிற பொழுது இந்த கூடலூரின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கும், மக்கள் நிம்மதியான வாழ்வை அடைந்து விட்டோம் என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள் என்று நினைத்துத்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூடலூரில் பரப்புரைக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நாங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தோம். அன்பிற்கினிய சொந்தங்களே, உலகத்தின் தலை சிறந்த மலை வளத்தை கொண்ட இந்த கூடலூர், உலகம் முழுமைக்கும் இருக்கிற சுற்றுலா விரும்பிகளை ஈர்க்கக்கூடிய இந்த கூடலூரில் இந்த கூடலூர் மண்ணின் மைந்தன் ஒருவன், இந்த நீலமலை மண்ணில் பிறந்த ஒருவன், இந்த நீலமலை மக்களின் உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மனிதன், இந்த நீலமலையில் வாழுகிற மக்களோடு மக்களாக கலந்து இந்த இதமான இளங்காற்றை சுவாசித்த ஒருவன் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, எவன் என் ஆத்தாளை கொன்றானோ, எவன் என் அப்பனுக்கு சவைக்குழி தோண்டினானோ, எவன் என் அண்ணன் தம்பிகளின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தானோ, எவன் போட்ட கையெழுத்தில் காட்டு யானைகளும் காட்டு மிருகங்களும் என் மக்களை கொன்றடிக்கிறதோ அவனையே நாங்கள் எங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் நினைப்பீர்கள்
இந்த நீலமலையில் பிறந்த ஒருவனுக்கு கூட இந்த நிலத்தின் மக்கள் பிரதிநிதியாக ஆகிற உரிமை இல்லாமல் போனதே என்பது வெட்கக்கேடு இல்லையா? வெட்கக்கேடு இல்லையா? இந்த மண்ணின் மகன் மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தால் இந்த காட்டு விலங்குகளின் அட்டூழியத்தை பற்றி பேசியிருப்பார். காட்டு விலங்குகளால் மக்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களை பற்றி புரிந்தவனாக இருந்திருப்பார். மாறாக பெரம்பலூர் மண்ணிலே முந்திரி கொட்டை பறித்துக் கொண்டிருந்த ஆண்டிமுத்து ராசாவை நீங்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற வைத்தீர்கள். அதே முந்திரி கொட்டை ஆண்டிமுத்து ராசாதான் யானை வழித்தடங்கள் என்கிற பெயரிலே இந்த மக்களை கொள்ளை கொள்வதற்கான திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர். தெரியுமா உங்களுக்கு? என்ன பெருந்தன்மை! அப்பட கொண்டவனே கட்டி பிடிச்சி கட்டி தழுவி ஆற தழுவி அரவணைப்பேன் என்பது என்ன மாதிரியான மனநிலை? இந்த மண்ணின் மக்கள் சாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த ஒருவனுக்கு நான் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துவேன் என்பது எப்படிப்பட்டவன் அல்ல? என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்றோம், காட்டு விலங்கு வீட்டுக்கு வந்துருச்சு, வனவிலங்குகள் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படிடா காட்டு விலங்கு வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள வந்ததுங்கிற கேள்வியை இந்த நிமிடம் வரை யாரும் கேட்கல. 1969 வரை மக்கள் வாழ்கிற வாழிடங்களில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் மேய்ச்சல் நிலங்களாக, விவசாய நிலங்களாக இருந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு புரியவில்லை. 1969க்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வனம் நம் வீடுகளை நோக்கி நகரத் தொடங்கியது. காப்பு காடுகள் என்கிற பெயரில் மேய்ச்சல் நிலங்களை அழித்தான். இதனால்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று மாடுகளை ஓட்டிக்கொண்டு மலைகளிலே ஓடினான். தெரியுமாடா உங்களுக்கு? மாடு மேய்க்க போயிட்டான். ஜீவா மாடு மேய்க்க போயிட்டாங்கன்னா மாட்டை எதற்காக மலை மேல் ஏற்றினாங்க என்கிற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லை இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு. வனத்துக்குள் மேய வேண்டிய மாடுகள் மலை மாடுகள். மேய்ச்சல் நிலங்களை நாம் கைவிட்டோம். மேய்ச்சல் நிலங்களை அரசு கையகப்படுத்தி வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களாக மாற்றியது. காப்பு காடுகள் என்கிற பெயரிலே, காப்பு காடுல எப்படி இருக்கணும், அதிலே பல்லுயிர் பெருக்கம் ஏற்பட வேண்டும். இவன் விதைச்சிருக்கிற காப்பு காடுகளில் பல்லுயிர் பெருக்கம் ஏற்படுமா? கற்பூர மரங்கள் விதைச்சு வச்சிருக்கிறான், யூக்கலிப்டஸ் மரங்கள், இந்த தைல மரங்கள், இது நீருறிஞ்சான் மரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு கீழே பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும் என்று எந்த முட்ட பயனா இந்த அரசாங்கத்துக்கு சொன்னா ஏற்படுமா? காட்டு விலங்கு வீட்டுக்கு வருதுன்னா அதற்குண்டான உணவு தேவை அந்த காட்டில் இல்லை. நாட்டு மரங்களில் வரக்கூடிய இலைத்தழைகள் தான் காட்டு மிருகம் யானைக்கு உணவு. யூக்கலிப்டஸ் இலைகளை, தைல மரத்தின் இலைகளை யானை சாப்பிடுவாடா? கூமுட்ட பயிர்களா சாப்பிடுமா? நாட்டு மரத்தின் இலைகளைத்தான் யானைகள் உணவாக எடுத்துக் கொள்ளும். அப்ப அந்த நாட்டு மரத்தின் இலைகள் இல்லை, அதற்கு உணவு இல்லை. இந்த யூக்கலிப்டஸ் மரங்களையும் காட்டு மரங்கள், இந்த காப்பு காடுகள் என்கிற பெயரில் என் வீட்டுக்கு புறவால கொண்டாந்து காட்ட வனத்தை வச்சுட்டு வனவிலங்கு வீட்டுக்குள்ள வந்துச்சு நான் தடுக்கிறேன். மக்கள் வாழுகிற வாழிடங்களில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் அது விவசாய நிலம், எல்லாம் பண்ற இடம். எங்கள் விவசாயிகள் பயிரிடுகிற நிலம், அது மேய்ச்சல் நிலம். 5 கிலோமீட்டர் தாண்டி தான் மக்கள் வாழிடத்திற்கு விலங்குகள் வர வேண்டும், வர முடியும். அதனால் வர முடியாது என்ற சூழ்நிலை இருந்தால் இங்கே மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்திருப்பார்கள்.
ஆனால் உங்களிடம் வாக்குகளை பெற்று உங்களின் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு சென்ற இந்த கையாளாகாத அரசியல், இந்த அரசாங்கம் உங்களையே பலியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான இடம். இங்க நீங்கெல்லாம் வரக்கூடாது. எப்படி இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் வரக்கூடாது என்று தடை போடுகிற வனத்துறை கார்ப்பரேட் நிறுவனங்கள் ரெசார்ட் கட்டுவதற்கு எப்படி அனுமதிச்சது? தனியார் அங்க சொகுசு விடுதி கட்டி கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறானே, அதுக்கு எப்படி அனுமதிச்சது? எப்படி யார் அனுமதி கொடுத்தது? ஒட்டுமொத்த காட்டையும் தனியாருக்கு கொடுத்து கனிம வளங்களை வெட்டி திருடி கொள்ளையடிப்பதற்காகத்தான் இங்க வனத்துறை ஒண்ணு வச்சிருக்கிறான். அரசாங்கத்தின் ஏவல் துறை காட்டு விலங்கு ஊருக்கு வர வரலையோ இந்த வனத்துறை மயம் புரிகிற வேலை பார்த்தானா? என்ன வேலை உனக்கு? ஏன் அப்பனா தான் காட்டுக்குள்ள போய் விறகு பொறுக்கடா தடுக்கிற நீ காட்டு விலங்கு ஊருக்குள்ள வராம தடுக்காம எங்க மாட்டுக்கு மயம் பிடிக்கிட்டு இருந்த நீ என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மக்களை காப்பதற்கு, மக்களின் வாழ்விகளை பாதுகாப்பதற்கு தான் அரசு, அதற்குத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். அந்த காப்பரனை கொடுக்காமல் நீங்கள் போவீர்கள் என்றால் நீங்கள் எதற்கும் லாட்சியற்றவர்கள். ஆட்சி அதிகாரத்தை தூக்கி போட்டு ஓடணும். எல்லா இடத்திலும் இப்படிதான் இருக்குதா? நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், இவர்கள் இந்த நாட்டை ஆள தெரியாதவர்கள். ஆள தெரியாதவன் கையில் ஆட்சிக்கு அதிகாரத்தை நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் சொன்னேன், நீங்க காதுல போட்டுக்கல. எனக்கு அந்த முந்திரி கொட்ட ராசாதான் வேணும்னு வாக்கு செலுத்துறீங்க. அவதான் வேணும். நீங்க இங்க உலகைக்கு குன்னூருக்கு கோத்தகிரிக்கு வர தெரிஞ்ச ஆண்டிமுத்து ராசா இங்கே வனவிலங்குகளின் பாதிப்பால் அவதிப்படுகிற குன்னூர் மக்களை வந்து பார்க்கிறீங்க. மக்களின் மீது பேரன்பு கொண்டவன் மக்கள் துயர்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது அருகிலே வந்து நிற்பான். அதற்காக கண்ணீர் வடிப்பான். மீண்டும் ஒருமுறை என் மக்களுக்கு துன்பம் வராமல் நான் காப்பவனாக நின்று காப்பேன் என்று சொல்லுவான். அதை விட்டுட்டு எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுட்டு இந்த அதிகாரமற்ற பிள்ளைகள் போல முச்சந்தில் நின்று முக்கிறது முழுகிறது சரியில்லாத வேலை. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் எதற்காக வாக்கு செலுத்தினார்கள் தெரியுமா? முற்றும் அறிந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் மகன் முறை செய்து எம்மை காப்பாற்றுவான் என்று நம்பித்தான் வாக்கு செலுத்தினார்கள். இப்படி முச்சந்தில வந்து முக்குவார் முழகுவார் என்று என் மக்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். மாறாக வாக்கு செலுத்திய மக்களை முச்சந்திலே நின்று கத்தவிட்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுதான் 4.5 ஆண்டு கால திராவிட மாடல் உங்களுக்கு கொடுத்த பரிசு. இதற்கு முன் பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள், 225 உயிர்கள் இந்த வனவிலங்குகளால் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று. நான் கேட்கிறேன், இதே முதலமைச்சர் வீட்டில் ஒரு உயிர், இது நான் நடக்கக்கூடாது, அதை நான் விரும்பல. ஒரு உயிர் ஐயா ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு உயிர் பிரிந்தால் அவர் மனது என்ன பாடுபடும்? எத்தனை துடித்திருப்பார். ஆனால் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் எத்தனை பேர் தன் தந்தையை இழந்து, தாயை இழந்து, அண்ணனை இழந்து, தம்பியை இழந்து கண்ணீர் விட்டு கலைகிறார்கள். ஆட்சியில் இருக்கிறவன் மக்களை தன் உடன் பிறந்தவனாக, பெற்றவர்களாக, பெற்ற பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். இதனால்தான் முறை செய்து காப்பாற்று மாநில மன்னன் இறை என்று வைக்கப்படுகிறார். இறைக்கு நிகராக உங்களை வைத்து மக்கள் பார்ப்பார்கள். எப்படி மக்கள் துயர்படுகிற பொழுது நீங்கள் முறை செய்து அவர்களை காப்பாற்றி இருந்தால், நீங்களே செய்யலையே. மாறாக கமிஷன் எப்படி வாங்குவது, தொட்டி எப்படி வரும், கல்லாய
எப்படி கட்டுவது? இதுல மட்டும்தான் இவங்களுக்கு குறி. மக்கள் வாக்கை பெற்று, ஆட்சியை பெற்று, அதிகாரத்தை பெற்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது, திருடுவது, கொள்ளையடிப்பது, இதை மட்டுமே இலக்காக வைத்து செயல்படுகிற இவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படி துணையாக இருப்பார்கள்? 1969 காலகட்டத்திலே கொடுக்கப்பட்ட நில உரிமை இருக்கிறது, பட்டா உரிமை இருக்கிறது, ஜென்ம நிலங்கள். இந்த நிலங்களின் உரிமையை மீண்டும் மக்கள் அனுமதிக்க முடியவில்லை. கையில பட்டா வச்சிருக்கா, சித்தா இல்ல அவனுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தனியாருக்கு மட்டும் ரொம்ப இலகுவாக பட்டா கிடைக்குது, சித்தா கிடைக்குது. அவன் கட்டடம் கட்டுறான், வணிக வளாகம் கட்டுறான், சொகுசா வாழ்றான். ஆனால் என் மக்கள் குடியிருக்க வீடு இல்லாம, குடிசை கட்டக்கூட மக்கற்ற நிலையில், பட்டா இல்லாமல் சொந்த நிலத்திலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டின் மக்களை அகதியாக வைத்திருக்கிறார்கள். இது போதாதுன்னு 6 லட்சம் பேருக்கு வட இந்தியாவிலிருந்து இங்க வந்து இறங்கியிருக்கிறாங்க. 6 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்து வைத்திருக்கிறது இந்த அரங்கட்ட அரசாங்கம். 6 லட்சம் இந்திக்காரனுக்கு வாக்குரிமை கொடுத்தான். இன்னும் ஒரு படி மேல போய் திபேத்திலிருந்து பஞ்சம் பொழைக்க வந்தவன் இங்க சொகுசா வணிக வளாகம் கட்டி சம்பாதிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவனுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. திபேத்துக்காரனுக்கு எல்லா வசதியும் வளமையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக, நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டவிரோதமாக திபேத்திய கொடியை இந்த நீலமலையிலே திபேத்கார பறக்க விட்டிருக்கிறான். நாண்டுகிட்ட சாவுகட மானங்கட்ட திராவிட மாடல். சொந்த நாட்டில் இதே கர்நாடகாவில் கர்நாடக அரசு கர்நாடக நாட்டு அந்த மாநில கொடியை ஏற்றி வைத்து விட்டு தான் தேசிய கொடியை ஏற்றான். தெரியுமா உனக்கு? ஆனால் இங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்று ஒரு தேசிய கொடி இருக்குது. முறை செய்து ஆட்சி செய்த மூவேந்தர்களின் அடையாளத்தை கொண்டு வில்லும் புலியும் வேலும் தாங்கிய அந்த கொடியை ஏற்றினா அதை தடை செய்ய சமூக விரோதி போல பார்க்கிறான். ஆனா திபேத்துக்காரன் இங்க வந்து கொடியே ஏத்திட்டான், கொடியே ஏத்திட்டான். இன்னும் ஒரு படி மேல போய் திபேத்துக்காரன் கொடி ஏத்தலாம், வணிக வளாகம் நடத்தலாம், அவனுக்கு முழு உரிமை கொடுப்பான். ஆனால் ஈழத்தில் இருந்து தாயகம் திரும்பிய உறவுகள் இங்க வந்தா அவனை அகதின்னு சொல்லி அகதிகள் முகாமிலேயே அடைத்து வைத்திருக்கிறான். அகதிகள் முகாம் எப்படி இருக்கு தெரியுமா? கொடுஞ்சிறைகளாக வதை கூடங்களாக அகதிகள் முகாம் இங்கே இருக்கு. என் மக்களை அகதியாக வச்சிருக்கிறான். ஆனா திபேத்தியன வசதியா வளமையா வாழ வச்சிருக்கிறான். இதுதான் இந்த அரசாங்கம் நமக்கும் என் மக்களுக்கும் கொடுத்த பரிசு. தேடி தொழிற்சாலையை மூடிடணும், வனத்துறைக்கு கொடுத்துடணும், தனியாருக்கு கொடுத்துடணும், இதனால் எனக்கு நட்டம் ஏற்படுகிறது என்று அரசு முடிவு செய்தது. வேற வழி இல்லை. தாயகம் திரும்பிய என் தொப்புள் கொடி உறவுகளினுடைய மொத்த உழைப்பையும் சுரண்டி தின்று கொடுத்த இந்த அரசாங்கம் கடைசியாக இருக்கிற வாழ்வாதாரத்தையும் அழித்துவிடும் என்று அஞ்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை இதே நிலத்தில் கொண்டு வந்து இறக்கிறோம். எங்கள் அண்ணன் பேசிட்டு போனார். அந்த நிமிஷத்திலிருந்து எந்த நிமிஷம் வரலையும் தேண்டி பிரச்சனையை அப்படியே கிடப்புல போட்டா. அவனுக்கு தெரியும், தேண்டி பிரச்சனையை நாம் மீண்டும் கையில் எடுத்தோம் என்றால் நாம் தமிழர் மக்களின் மனங்களில் இடப்படுத்தி விடுவார்கள். தெரியும் அவனுக்கு. நாம் தமிழர் கட்சி எடுக்கிற ஒவ்வொரு போராட்டமும் மக்களுக்கான போராட்டம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அடிமடியில் கை வைக்கிற போராட்டம். அவர்களினுடைய அடித்தளத்தை வேரோடும் மண்ணோடும் சாய்க்கிற போராட்டங்களாக நாம் தமிழர் கட்சி போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கு. கடலுக்கு நடுவுல தான் நான் பேனா வைப்பேன்னு சொன்னா வச்சு பாருடா, நீ வைகி வந்தா நான் இருப்பேன்னு சொன்னா எங்க அண்ணன். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. பேனா வைக்கிற கல்லு கூட கொண்டு போட முடியல.
பரந்தூர்ல விமான நிலையம் கட்டியே தீர்வேன்னா முடிஞ்சா கட்டிப்பார். என்னை தாண்டி தாண்டா என் மக்களின் நிலங்களை நீங்க தொடரும் என்று இந்த மண்ணின் மகன் பிரபாகரனின் பிள்ளை செந்தமிழர் சீமான் சொன்னார். இன்னைக்கு வரலையும் ஒண்ணும் பிடுங்க முடியல, ஒரு ஆணி பிடுங்க முடியல, முடியாது. பிரபாகரனின் பிள்ளைகள் செந்தமிழன் சீமானின் தம்பிகளின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான எந்த ஒரு நாசகர திட்டத்தையும் இந்த மண்ணிலே நிறைவேற்ற விடமாட்டோம் என்று எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறோம், ஆணையிட்டு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு பக்கம் இருக்கிற வேலை வாய்ப்புகளை எல்லாம் சொல்றதுக்கு இந்திக்கார கொத்து கொத்து கொத்தா வந்து இறங்கிட்டான். திருப்பூர்ல சொந்த தமிழர்களுக்கு சொந்த ஊர் மக்களுக்கு வேலை கொடுக்காதுன்னு சொல்லி போராடுறான் கோபிச்செட்டிப்பாளையத்துல. எங்க அக்கா சொல்லுவாங்கன்னு பார்த்து சொல்லாமலே போயிட்டாங்க. அவங்க ஊரு தான் சொந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காதுன்னு சொல்லி ஹிந்திக்காரன் போராடுறான். இந்த பூர்வகுடி மக்களை ராமேஸ்வரத்துல ஒரு மீனவ பெண்ணை வடக்கிருந்து பானிபூரி வைக்க வந்த பரதேசி பயல்கள் ஒன்னா சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து இறுதியில் துள்ள துடிக்க உயிரோடு எரித்து படுகொலை செய்தார்கள். எந்த ஆட்சியில தெரியுமா? இந்த மானங்கட்ட திராவிட மாடல் ஆட்சி. அரசாங்கம் கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா கடைசியா காவல்துறையாவது வந்து நின்றோன்னு நம்ம நம்புறோம்ல, அந்த காவல்துறை மேலேயே கை வச்சான். எப்படிப்பட்ட காவல்துறை மேல கை வச்சான்னா, மக்களின் உரிமைக்காக ஐயோ எங்கள் சுவாசம் பாதிக்கப்படுகிறது, எங்கள் நிலத்தடி நீரெல்லாம் நஞ்சாகிறது, இந்த ஸ்டெர்லைட் ஆலை இயங்கினால் புற்றுநோய் ஏற்படும் என்று போராடிய மக்களை ஈவு இரக்கமில்லாமல் ஸ்னைப்பர் கண்குள்கிறது துப்பாக்கிகளை வைத்து துள்ள துடிக்க படுகொலை செய்தார்கள் அல்லவா? அந்த காவலர்கள் மேல நான் கை வைக்கல, என் தமிழ்நாட்டு மக்கள் கை வைக்கல. நாங்க கை வச்சா பிடிச்சு கொண்டு போய் கையை உடைப்பான், காலை உடைப்பான். ஆனா இந்திக்கார கை வச்சா அவன் உடைச்சிட்டான். கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி இறந்து போய்விட்டால் என்று போராடிய மக்களை எல்லாம், இளைஞர்களை மாணவர்களை எல்லாம் கைது செய்து அழைத்து கொண்டு போய் கையை உடைச்சி காலை உடைச்சி மாவு கட்டு போட்ட அந்த காக்கி சட்டை போட்ட போலீஸ இந்திக்கார நல்ல நைய படுத்து விட்டான். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் கேட்க பார்த்து வேடிக்கை பார்க்குது, நக்கிட்டு மயர் கொடுக்குது அரசு. இது முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு அவர் தான் அமைச்சர். ஏன் தலைமையில் இருக்கிற ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ எப்படா அடிச்சாமனு கேட்க முடியல. இருக்கு மூடிட்டு இருக்கிறார் அத்தனை குளங்களையும். எப்படிப்பட்ட முதலமைச்சர் பாரு. நான் ஆரம்பத்திலே சொல்றேன், வழங்கலும் துய்த்தலும் தேற்றாத அன்பற்ற முழங்கும் முரசுளை செய்வோம் தழுங்கறி விதையும் திமுத்துதிரும் நிற்ப அது வென்று நாய் பெற்ற தங்கவிடும். ஐயா நான் சொல்லல, 3000 வருஷத்துக்கு முன்னாடி மூதூர் அரசனா இருக்கிற படம் பாடிட்டான். தமிழ இவன் ஒரு கிறுக்கு பைய, இவன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். இவருடைய ஏமாடித்தனத்தை இளிச்சவாய்த்தனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த திராவிட சோத்து மூட்டைகள் வருவார்கள், ஆட்சியை கைப்பற்றுவார்கள், அது என்ன செய்வது என்று தெரியாமல் உருட்டு உருட்டு உருட்டுவார்கள் என்று 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டம் பாடிட்டு போயிட்டா. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி பாருங்க.